இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதனுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். இடையில போட முடியல. நம்ம பணியின் காரணமாக மருந்து தயாரிப்பு மற்ற எல்லா வேலையும் பார்க்கறதுனால நம்மளால கொஞ்சம் இடையில போட முடியாமல் போச்சு. ஏன்னா இப்போ மருந்து தயாரிப்பு நிறையா, இப்போ நம்ம வைத்தியர்களும் இப்போ நிறையா மருந்துகள் வாங்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு சேர்த்து நம்ம தமிழகம் முழுவதும் உள்ள பாரம்பரிய வைத்தியர்களுக்கு நம்ம மருந்து சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால வேலைப்பணி அதிகமாகிடுச்சு. இப்போ இறைவனுடைய அருள் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 38 ஆண்டுகளாக நம்ம மூலிகை வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் ரொம்ப நீண்ட காலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மகிட்ட லட்சக்கணக்கான பேர் இது வரைக்கும் குணமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி குணமானவங்களில் பக்கவாதம், அதாவது இவர் பேர் நாச்சாங்க. இவர் ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னாடி இவரை தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு கை கால் செயல்பட்ட நிலையில் ஒரு 4 ஆண்டு காலமாக அவங்க வேற பக்கம் எல்லா பக்கம் வைத்தியம் பார்த்து சௌரியமான ஒருத்தங்க சொல்லி நம்மளை வீட்டு இங்கே படுக்க வச்சாங்க. அதாவது அவங்களால செயல்பட முடியாது, ஒரு ஆட்டோவில் கொண்டு படுக்க வச்சாங்க. அப்புறம் நம்ம நாடி பிடிச்சி அவருடைய நிலைமையை பார்த்துட்டு மருந்து கொடுத்தோம். ஒரு வாரத்துலேயே எந்திரிச்சிட்டாரு. ஒரு 15 நாள் கொஞ்சம் நல்லா நடந்துட்டாரு. 1 மாதத்துல முழுசாக நடந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துல பைக் ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. இது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு அப்படின்னா, இவருக்கு ஒருத்தர் சொன்னார், ஆனால் இவர் 1000 பேருக்கு சொல்லியிருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு ஆட்டு வியாபாரி, சந்தையில் ஆடு விற்கக்கூடிய வியாபாரி. இவர் ஒரு 4 வருஷமாக படுத்துட்டதுனால கிராமங்களுக்கு போய் ஆடுகள் வாங்குறதில்ல, சந்தையில் போய் விற்கவில்லைங்கிறது எல்லா கிராம மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. சுற்று வட்டாரம் பூரா அயலூர் பகுதியை சுற்றி உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் அயலூர் சந்தை இருக்குது, ஆட்டு சந்தை. அந்த ஆட்டு சந்தைங்களுடைய பகுதி சுற்றி உள்ள செந்தரை, அந்த பக்கம் கடவுர், இந்த பக்கம் கொம்பேரி வெட்டி, இந்த மாதிரி அந்த நடுப்பட்டி, அந்த மாதிரி சுற்றி உள்ள கிராமங்கள் பூரா தெரிஞ்சு வச்சு இவர் மீண்டும் சௌகரியமாகி மீண்டும் அவர் வியாபாரத்துக்கு கிராமங்களுக்கு போகும்போது இந்த டிஎஸ்50 வண்டி ஒருத்தர் டிஎஸ்50 வண்டியில் போயிருக்கிறாரு, சந்தைகளுக்கு போயிருக்கிறாரு. போன பின்னாடி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன நீ இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நான் நட்டத்தில் ஒரு வைத்தியம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போனேன், நான் பூர்ணமாக குணமாயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சேன். சொன்ன பின்னாடி இது வரைக்கும் இறைவனுடைய அருளில் ஒரு 1000 பேருக்கு மேலே, அதாவது பக்கவாதமாக ஒரு 60 பேர் வந்திருப்பாங்க. அப்புறம் மூலம், மூட்டு வலி, மாதவிடாய் கோளாறு, இந்த மாதிரி ஆஸ்துமா, இழைப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய மற்ற நோய்களுக்கும் இவர் யாருனாலும் சரி இந்த நோய் தீரலை அப்படின்னாலும் போங்க. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வையம்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் பேர் மறந்து வச்சு அந்த ஊரில் ஒரு புற்றுநோயாளியை கூட அனுப்பிச்சிட்டு அவங்க கூட இறைவனுடைய அருளில் சௌரியமாகி புற்றுநோய் வாய்ப்புற்று சௌரியமாகி இப்போ நல்லா இருக்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர் இளங்குணம்ங்கிற ஊரில் ஒருத்தங்க கிட்னி ஃபெயிலியர் இப்போ நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை இவர் அனுப்பிச்சி விட்டு இப்போ நம்ம நல்லா இருக்கிறாங்க. இப்போ நம்ம வைத்தியத்தை பற்றி அவர் தன்னுடைய கருத்துக்களை போகிட்ட சொல்லுவார். கொஞ்சம் கேட்டு. பேரு நாச்சான், அப்பா பேரு ராசு, ஊரு காக்கியம்பட்டி, அயலூர் போஸ்ட், திண்டுக்கல் மாவட்டம், சரி சரி. இப்போ முதல்ல நம்ம கிட்ட வைத்தியத்துக்கு வந்தீங்கல்ல, எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 2 வருஷம் இருக்கும். ஓகே, ரைட்டு. என்ன நிலைமையில வந்தீங்க, எங்கெங்கெல்லாம் வைத்தியம் பார்த்தீங்க? நிறைய இடத்துல பார்த்தோம். சரி, பார்த்து ஒன்றும் சரியாக 2-3 லட்சம் செலவு. சரி, செலவு பண்ணி அப்புறம் ஒரு ஆள் துணை போயிட்டு வந்தான். இங்க வரும்போது உள்ள கையை பிடிச்சா பிடிச்சா தூக்கிட்டாங்க. இப்போ இங்க படுக்க வச்சாங்க. அப்புறம் கை கால் வரல. எவ்வளவு நாள் வராம இருக்கு? போதான் ஒரு 3-4 மாசம் வரல சார். 4 மாசம். நீங்க பாக்குற வியாபாரம் என்ன? ஆட்டுக்குட்டி வியாபாரம், சந்தை சந்தைக்கு பண்றது. சரி. அப்புறம் இங்க வந்த உட்பாடு ஜாட்டை பார்த்த உட்பாடு நல்லா இருக்கு. இப்ப வண்டி தூரெல்லாம் ஓட்டுறேன். திரும்ப ஆட்டுக்குட்டி வியாபாரம் பண்றேன். இப்ப நல்லா கைகள் நல்லா இருக்கு. அதனால இப்ப நீங்க ஆட்டுக்குட்டி வியாபாரம் பார்த்ததுனால ஊருக்கு போயிட்டு இருந்த நீங்க கொஞ்ச நாள் காணாம போயிட்டீங்க. முடியலங்கவும் போகல. 1 வருஷம் போகல. திரும்ப சந்தைக்கு போனோடனே ஊர்களுக்குள்ள போனோடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன இப்படி இருந்த நீ இப்படி சௌரியமாய் வண்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நேரத்தை பார்த்து பின்னாடி அவங்கவுங்க கேள்விப்பட்டவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தவங்க எல்லாருமே கை கால் வழங்க எல்லாருமே இப்ப நல்லா இருக்காங்கல்ல. எல்லாருமே போன மாதிரி நல்லா இருக்காங்க. சொன்னேன் நல்லா இருக்குது அப்படி பார்த்தவங்க பெருமைப்பட்டாங்க. எங்க பார்த்தா சரியா இல்ல, நீ இப்ப சொன்ன நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் நம்ம மருந்துக்கு பத்தியம் இல்ல. பத்தியம் எந்த பத்தியமும் இல்ல.
அது ஒரு சௌகரியமா இருக்கா? இப்ப டாக்டர் நிறைய பட்ட போனோம்னாக்கா சாப்பிடாத இன்னைக்கு வந்து எந்த பத்தியம் இல்லை சார். பத்தியம் இல்லை. அதே மாதிரி மருந்து வந்து நல்லா இருக்கு, நல்ல சௌகரியம் கிடைக்குது. சாப்பிட்டு எத்தனை நாள் நல்லா நடக்க ஆரம்பிச்சுங்க? எனக்கு சாப்பிட்டு ஒரு மாதிரியே நடக்க ஆரம்பிச்சு. நல்லா நடக்க ஆரம்பிச்சு. 4 நாள்ல வித்தியாசம் தெரிஞ்சு. 4 நாள் வித்தியாசம். ஒரு மாதிரியே நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு தெப்பு வரும், டூலரும் வண்டியை போட்டேன். நல்லபடியா இருக்கீங்க. 4 வருஷம் வைத்தியம் வந்து ஒரு சரியா அப்ப நம்ம வைத்தியம் ஒண்ணு. சரி, செலவினங்கள் எப்படி வருது? மத்த இடத்தை காட்டி இங்க செலவு கம்மி சார். செலவு வந்து வெளியே வர்றதுக்கு இங்க எவ்வளவு வித்தியாசம்? கம்மியா இருக்கு. உங்க சக்திக்குள்ள இருக்குது. ரொம்ப கம்மியா வாங்குறா, நல்லபடியா சொல்ல இருக்கு. காசை பத்தி கூட பேசலாம் சார். சரி, பவிக்க நல்லா இருக்கு. காசு வந்து அங்க வேற பெறவிட்டா கூட காசு கம்மி, எல்லாருமே நல்லா இருக்கு. மத்திய எந்த பத்தியும் இல்ல. அது போல நீங்க வேற நோய்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க. நிறைய வெள்ளப்படுறதுக்குலாம் ஊர் பக்கத்துல ஒரு வெள்ளப்படுறதுக்கு மூலத்துக்கு வந்தாங்க. எல்லாருமே எல்லா விதமான நோய்களும் இங்க சௌகரியமா இருக்கு. வந்து போன ஆர்வம் குறைஞ்சல, எல்லாமே திருப்தியா நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. இப்ப இவர் வந்திருக்காரு, இவரு பேர் என்ன? மகாராஜா வந்து இப்ப அவருக்கு அந்த கைதான் வரல. கை வரல. அங்க காமிங்க. எது வரைக்கும் வரல? சாப்பிட வரல. காலு கொஞ்சம் நடக்க முடியல. முன்னாடி மாதிரி யதார்த்தமா நடக்க முடியல. சரி, இப்ப இவரை புதுசா கூப்பிட்டு வந்துருக்கீங்க. சரி. நாங்க பழமும் போவோம் வியாபாரத்துக்கு. அதனால இந்த மாதிரி பிரச்சனைனாக்க நாங்க பழமும் கூட்டிட்டு. சரி. சாப்பிடுறதுக்கு வந்துடும். இவர் சுத்தமாக ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு. இவரே இப்ப நல்லா வந்துட்டாரு. உனக்கு இந்த அளவுக்கு வருது இல்ல, விரைவில் வந்து சௌகரியம். இப்ப இவரு தன்னுடைய அனுபவங்களை சொன்னாரு. இவரு நலமாகி நிறைய பேர் இவரு சொல்லி அனுப்பிச்சுவாரு, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்திருக்கிறவர் வந்து எனக்கு இடம் தெரியாது, நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு சேவை கருதி அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ இவரை கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ இவருக்கு வந்து இவர் இப்போ நிறைய பக்கம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமாக இவருக்கு வந்து கை வந்து சாப்பிட்றதுக்கு வரல, கால் வந்து நடக்க முடியல, கால் இழுத்துக்கிறது இந்த சூழ்நிலை வந்திருக்கிறாரு. இறைவனால் உள்ள இவரும் குணமடைவார். ஒரு 15 நாள், ஒரு மாசத்துல முழுமையான குணத்துக்கு வந்துடுவாரு. மீண்டும் இவரும் உங்களுக்கு வீடியோவில் பேசுவாருங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்க பகுதிகளில் யாரும் ரொம்ப நாளா நோயில வந்து சிரமப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா தகவல் சொல்லுங்க. இந்த கீழே என்னுடைய நம்பர் வருது. இந்த நம்பர்ல வந்து கொஞ்சம் முன்பதிவு பண்ணிட்டு நீங்க வாங்க. ஏன்னா வந்து நாங்கள் மருந்து தயாரிப்பு அதில் இப்போ நிறைய வேலைகளில் ஈடுபட்டுருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முன்பதிவு பண்ணி வந்துடுறது நல்லது. ஏன்னா வெளியூருக்காரங்க இப்போ புகத்திலேருந்து வரவங்கெல்லாம் கொஞ்சம் முன்பதிவு பண்ணிட்டு வந்தால் நல்லது. முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. கீழே நம்பர் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், வாயிலையும் சொல்லுங்கள். நீங்கள் முடிஞ்சவங்க யாருக்காவது தேவைன்னா இந்த வீடியோவை நீங்கள் இது மற்றவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களும் தகவல் தெரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்க. தீராத நோயாளிகள் வந்து பல்நடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. நன்றி. தீராத நாள்பட்ட நரம்புவாதமா? கவலை வேண்டாம். தீராத நாள்பட்ட நரம்பு வலிகள், நரம்பு பிடிப்பு, நரம்பு இழுப்பு, நரம்பு நடுக்கம், நரம்பு சுருட்டல், நரம்பு வாதம், முகவாதம், நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், நரம்பு வீக்கம் நிரந்தரமாக குணப்படுத்தப்படும். பத்தியம் இல்லாத, பக்க விளைவுகள் இல்லாத 35 வருடங்களாக மருத்துவ சேவையில் டாக்டர் எம். முகமது மீரான், AHMS அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர். தொடர்புக்கு செல் 97 91 90 50 74, செந்துறை ரோடு, நத்தம், திண்டுக்கல் மாவட்டம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.